அல்லேலூயா. சங்கீதக்காரனாகிய தாவீது 143வது சங்கீதத்தில் 9வது வசனத்தில் விதமாய் கேட்கிறார், கர்த்தாவே, என் சத்துருக்களுக்கு என்னை தப்புவியும், உம்மை புகலிடமாய் கொள்ளுகிறேன். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இதோட இன்னொரு மொழிபெயர்ப்பு சொல்கிறது, நீர் என்னை மறைக்க வேண்டும் என்று நான் உணர்கிறேன். ஆமென். அல்லேலூயா. ஏன்னா அங்க நடந்த சில நிகழ்வுகளை குறித்து வேதம் சொல்லுகிறது. இந்த நிகழ்வுகளை கண்டபோது தாவீது உணர்ந்து கொண்ட ஒரு காரியம், இந்த இக்கட்டான நேரத்தில் என் தேவன் என்னை மறைத்து கொண்டார், நல்லா இருக்கும்னு எழுதுகிறார். ஆமென். அல்லேலூயா. அப்ப என்ன பிரச்சனை வந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? அவரே எழுதுகிறார், என் சத்துருக்களுக்கு என்னை தப்புவையும். அப்ப சத்துருக்களால ஏதோ ஒரு பிரச்சனைய இந்த தாவீது சந்திச்சிருக்கிறாரு. அதனாலதான் ஐ ஃபீல் வித் தி டு ஹைட் மீன்னு எழுதுறாரு. அதாவது நீர் இப்போ என்ன கொஞ்சம் மறைச்சா எனக்கு நல்லா இருக்கும் நான் கொஞ்சம் உணர்கிறேன்னு எழுதுறாரு. நல்லா கவனிச்சு பாருங்க. அப்ப எந்த அளவுக்கு சத்துருவால தாவீது பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்பதை குறித்து அறிந்து கொள்ள முடியும். அதனை தொடர்ந்து நம்ம பார்க்கிற போது எப்படிப்பட்ட பிரச்சனைகள் 3வது வசனத்தை வாசித்து பார்த்து நமக்கு விளங்கும். சங்கீதம் 143:3 பாருங்க. சத்துரு என் ஆத்துமாவை தொடர்ந்து என் பிராணனை தரையோடு நசுக்கி வெகு காலத்துக்கு முன் மறைத்தவர்கள் போல் என்னை இருளில் இருக்க பண்ணுகிறார். ஆமென். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? சத்துருவான வந்த பிரச்சனைகளை கவனிச்சு பாருங்க. ஒரு 3-4 காரியங்களை அங்கே சொல்லுகிறார். ஒன்று, என் ஆத்துமாவை என்ன செய்தாங்க? தொடர்கிறாங்க. என் பிராணனை தரையோட நசுக்க பார்க்கிறாங்க. வெகு காலத்துக்கு முன் மறைத்தவர்களை போல இருளிலே என்னை இருக்க பண்ணுகிறாங்க என்று சத்துருக்கள் என்று சொல்லி அவர் எழுதுகிறார். இந்த 3 விஷயம் நடக்கிறபடினால கேட்கிறார், ஆண்டவரே, இந்த சத்துருக்களுடைய பிரச்சனைக்கு நடுவுல இப்போ உங்க கையினால எனக்கு மறைச்சா நல்லா இருக்கும்னு சொல்லி நான் உணர்வதாக எழுதுகிறார். அல்லேலூயா. இது ஒவ்வொன்றை குறித்து நான் உங்களுக்கு கொஞ்சம் விளக்கி கொடுக்க விரும்புகிறேன். முதலாவது, அவர் ஆத்துமாவை என்ன செய்தாங்க? துன்பப்படுத்தினாங்க. ஆத்துமாவை தொடர்ந்து பிடிக்க பார்த்தாங்க. ஆத்துமா சோர்ந்து போகுமான நிச்சயமாய் வாழ்வது ரொம்ப ரொம்ப சிரமம். அதனாலதான் கர்த்தர் நம்மை ஆத்துமாவில் பலனந்து நடத்தி கொண்டிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஒரு மனிதனுடைய ஆத்துமாவில் நம்பிக்கை இழந்துட்டா நிச்சயமா அவர் வாழ்வதற்கான வாய்ப்பு இல்லை. ஏதோ ஒரு தவறான முடிவை நோக்கி செல்வதை நாம் இந்த உலகத்தில் பார்த்து கொண்டிருக்கிறோம். எனவே தாவீது எப்படியாவது செத்து விடட்டும் என்று சொல்லி இப்படி ஆத்துமாவை தொடர்ந்து பிடிக்க பார்க்கிறாங்க. அவரோ கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. persecuted my soul, என் ஆத்துமாவை துன்பப்படுத்துகிறார்கள், நான் சாகட்டும் என்று சொல்லி என் ஆத்துமாவை துன்பப்படுத்துகிறார்கள். இரண்டாவது பார்த்து அடுத்த வசனத்தை சொல்கிறேன், பிராணனை தரையோடே நசுக்குகிறார்கள். crushed my life, என் வாழ்க்கையை சபிக்க பார்க்கிறார்கள், அல்லது என் வாழ்க்கையிலே சாவ வரட்டும் என்று பார்க்கிறார்கள். நான் சபிக்கப்பட்ட ஜனமாய் இருக்கட்டும் என்று சொல்லி என் சத்துரு என்னை குறித்து பார்க்கிறான் என்று எழுதுகிறதை பார்க்க முடிகிறது. மூன்றாவதாய் dwell in darkness, அதாவது இருளிலே என்னை நடத்த வேண்டும் என்று பார்க்கிறார்கள். நான் வெளிச்சத்தில் நடக்க அவன் தீர்மானம் பண்ணுகிறேன், அவர்களோ என்னை இருளுக்குள்ளே இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். எனவே நான் பீன் டெட்னு சொல்லுகிறாரு, நீண்ட காலமாய் செத்து போன ஒரு அனுபவத்துல இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஆமென். அல்லேலூயா. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இப்படி எல்லாம் பிரச்சனை வருமானு பார்த்தீங்கன்னா நிச்சயமா தாவீதுக்கு வந்திருக்கிறது. நல்ல கவனிங்க. ஆத்துமாவிலே திடன் இல்லைன்னா தாவீது மடிந்து போவார் என்பது சத்துருக்களுக்கு தெரியும். அது மாத்திரமல்ல, அவருடைய வாழ்க்கையை சாபத்துக்குள்ளே தள்ளுவதற்கு ஏதுவான காரியம் கடந்து வருகிறது. அப்ப என்ன நடந்திருக்கும் நினைச்சு பாருங்க. என்ன நடந்திருக்கும்? ஆத்துமா சோர்ந்து போகிற அளவுக்கு அவருக்கான நிறைய நன்மைகளை தடுத்திருப்பாங்க. ஒன்று. ரெண்டு, அவருடைய வாழ்க்கை சாபத்துக்குள்ள போகணும்னா பாவம் செய்வதற்கு தூண்டி இருப்பாங்க. இவர் நிறைய பாவம் செய்த கட்டணை செய்துவாரு, சபித்து போன வாழ்க்கை சாபத்துல போகும் என்று சொல்லி கூட தீர்மானம் பண்ணி இருப்பாங்க. மூன்றாவது, மரித்தவர்கள் போல் இருக்கும்படியாய் செய்கிறாங்க. நீண்ட காலத்துக்கு முன்பாய் செத்து போனது போல, அதாவது நடைப்பிடமாய் வாழ்கிற ஒரு வாழ்க்கையை விரும்பி இருந்தார்கள். எனவே இந்த இக்கட்டான காலகட்டத்தில் தாவீது எடுத்த முடிவு ரொம்ப சரியானது. அல்லேலூயா. இதை தன்னால் சரி செய்ய முடியாது என்பது தாவீதுக்கு நன்றாகவே தெரியும். அதனாலதான் எழுதுகிறார், ஆமே உம்மை என் புகலிடமாய்
கொள்ளுகிறேன். அல்லேலூயா. நீர் என்னை மறைக்க வேண்டும் என்று உணர்கிறேன் என்று சொல்லி அழகா எழுதுகிறார். பிரியமான தேவ சொன்னமே, இன்றைக்கு பிசாசுடைய கிரியைகள் சத்துருவாய் நமக்கு மாறி இருக்கிற போது அந்த பிசாசு நமக்கு என்ன செய்வான்? ஆத்மா சோர்ந்து போகிற அளவுக்கு நமக்கான ஆசீர்வாதங்களை தடை செய்வான். சில நன்மைகள் தடைபடும் போது பேசாம இருப்போம். ஆனா சில நன்மைகள் தடைபடும் போது நம்மளால் தாங்கிக் கொள்ள முடியாது. ஏதோ சில முடிவுகளை தேடுவோம். இது சத்துருடைய மிகப்பெரிய தந்திரம். அந்த சோர்வுல நம்ம என்ன செய்கிறோம்? செத்து விடுவோம் என்று சொல்லி சத்துரு தீர்மானம் பண்ணுகிறார். அது மாத்திரமல்ல, வாழ்க்கையில நம்மை அதாவது நம்மை தொட முடியாது என்பது பிசாசுக்கு தெரியும். எனவே ஆண்டவர் சொன்னார், உன்னை தொடுவோம், என் கண்மணியை தொடுவான் எழுதியிருக்கிறார் அல்லவா? நம்மை நேரடியாக தொட முடியாதபடியினால் நாமே பாவத்தில் விழுந்த கர்த்தர் நம்மை சபித்து விடுவார் என்று சொல்லி அவன் பாவத்துக்கான உணர்ச்சிகளை தூண்டி நம்மை தவறு செய்ய வைக்க நினைக்கிறான். தவறு செய்தால் கர்த்தரை சபிப்பார். ஆமென். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நடைப்பிணமாய் வாழுகிற ஒரு வாழ்க்கை, பெயர் புகழ் எல்லாம் கெடுத்துட்டு வெளியே தலை காட்ட முடியாத அளவுக்கு செய்து நடைப்பிணமாய் வாழ வேண்டும் என்று சொல்லி சத்துரு தீர்மானம் பண்ணின நேரத்தில் தாவீது சுதாரிச்சிட்டார். ஆமென். அல்லேலூயா. தாவீது புரிந்து கொண்டார், இந்த பிரச்சனை என்னால தீர்க்கக்கூடிய காரியம் அல்ல. அதனால கேட்கிற ஆண்டவரே, உம்மை புகலிடமாய் கொள்ளுகிறேன். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. என் சத்துருக்களுக்கு என்னை தப்பு வையும், நீர் என்னை மறைக்க வேண்டும் என்று உணர்கிறேன். கர்த்தருடைய சத்தத்தை கேட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அன்புக்குரிய தேவ சொன்னமே, உங்களால முடியாத சில காரியங்களை கர்த்தருடைய சமூகத்தில் செய்திருங்க, கொடுத்துருங்க. உங்க வாழ்க்கையில பாவத்துக்குள் போகிற சூழ்நிலை வரும்போது நீங்களும் கேளுங்கப்பா, இந்த நேரத்தில் நீர் என்னை கொஞ்சம் மறைச்சா நல்லா இருக்கும், நான் உணர்றப்பான்னு சொல்லி சொல்லிங்க. உங்க ஆத்மா சோர்ந்து போகும்போது கேட்கணும், ஆண்டவரே நான் சோர்ந்தது போல இருக்குது, இப்போ நீங்க என்ன கொஞ்சம் மறைச்சா நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன்னு சொல்லி கேளுங்க. நிச்சயமாய் கர்த்தர் தம்முடைய செட்டையின் கீழே நம்மை மறைத்துக் கொள்ளுவார். அல்லேலூயா. அப்பொழுது வேதம் சொல்லுது, மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தால் அது உன்னை அணுகாது. ஆமென். அல்லேலூயா. அவர் நம்மை மறைத்துக் கொள்ளும் போது எவ்வளவு பெரிய ஜலப்பிரவாகம் வந்தாலும் ஒன்றும் செய்யாது. எனவே கர்த்தருடைய மறைவுக்குள்ளாய் வாழ விரும்புவோம். இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்குள்ள வராதபடி கர்த்தர் தம்முடைய கரத்தினால் நம்மை மறைத்துக் கொள்வாராக. ஆமென்.